அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எங்க டாடி சொல்லி கொடுத்த காரசாரமான பீஃப் கிரேவி ரெசிபி பாப்போமா? பீஃப் ரெசிபினோனே ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. சிக்கனை இப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். 1 கிலோ பீஃப மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அரை லெமனை புழிஞ்சு இன்னும் நல்லா கழுவணும்னா கவுச்சின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஃப்ரெஷ்ஷா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி நான் எடுத்திருக்கேன். இப்ப இது கூட 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. இப்ப ஒரு குக்கர்ல 50 ml தேங்காய் எண்ணெய், வேற எண்ணெயும் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு போட்டு வெடிச்சதும் 3 பெரிய வெங்காயம் நேரா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் எடுத்து போட்டுலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்திருக்கேன். வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வதங்கினதும் கொஞ்சமா மல்லி புதினா சேர்த்து வதக்கி விட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த கரண்டில 2 கரண்டி வர்ற அளவு நான் போட்டிருக்கேன். கறிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நிறைய கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசல்லாம் போய் கலர் மாறுற வரை நல்லா வதக்கணும். நம்ம வதக்குறதுலதான் அதோட டேஸ்டே இருக்கு. நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன், கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வர்றதுதான் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். பீஃபுக்கு சிக்கன் 65 பொடி போட போறோம். 50 கிராம் அளவுக்கு 65 பொடி சேர்த்துட்டு 5 to 10 மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசம் எல்லாம் போற வரையும் நல்லா வதக்கணும். அடி பிடிக்காம இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க பீஃபை சேர்த்துக்கலாம். அதை ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலையே வதக்கி விடலாம். 2 துண்டு தேங்காவை நேரா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க விட்டுருங்க. ஆனா அந்த பீஃபும் தேங்காய் செலவு சேர்த்து சாப்பிடும் போது அது ஒரு தனி ஃபீலா இருக்கும். அப்புறம் என்ன, உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணியை ஊத்தி குக்கரை மூடிட்டு 15 நிமிஷம் ஒரு 7-8 விசில் வர்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வச்சா வேகுமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். விசில் எல்லாம் போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு, முக்கியமானது இதுதான், லாஸ்ட்ல 5-6 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது கொதிச்சாதான் அந்த மசால் நல்லா கறியில வந்து ஒட்டும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சுவையான சூப்பரான காரசாரமா பீஃப் கிரேவி ரெடி. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டோம்னா சுக்காவா மாறிடும். நாங்க புரோட்டா பீஃப் வச்சு நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு யாரு சமையல் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி எனக்கு செஞ்சு சொல்லுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.